ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. நீட் விவகாரம் தொடர்பா நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். நீட் விவகாரம் இப்போ டெல்லி மட்டுமில்லாமல் இங்கே தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்கவே பல மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சனை விரிவடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த தொடர் போராட்டங்களால் நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நீட் விவகாரம் கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நீட் விவகாரம், நீட் வினாத்தாள் கசிவு, அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விரைவில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. இரு அவைகளிலும் விவாதம் நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது. இன்று காலை மக்களவையை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் கூட நீட் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அவர் இப்படி அறிவித்ததை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து விரைவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி எப்போது நீட் குறித்து விவாதம் நடத்துவது, எத்தனை மணி நேரம் விவாதம் நடத்துவது, எந்த விதியின் கீழ் விவாதம் நடத்துவது என்பது குறித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பின்னர் இந்த நாளில் விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்க சபாநாயகர் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று மதியம் 2 மணிக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றையும் வெளியிடக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீட் வினாத்தாள் கசிவு குறித்தும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடந்த 3 நாட்களாக முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருவதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த முட்டுக்கட்டைக்கு தீர்வு காணும் வகையில் தான் தற்போது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது. அநேகமாக வரும் வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது வரும் திங்கள் அன்றோ நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு நாள் விவாதம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவாதத்தின் முடிவில் இறுதியாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலுரை வழங்கி உரையாற்றுவார். அதில் எதிர்காலத்தில் இந்த வினாத்தாள் கசிவுகளை தடுக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, எதனால் இந்த வினாத்தாள் என்பது கசிந்தது, மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் விளக்கம் அளித்து பதிலளிப்பார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீட் விவகாரம் பூதாகரமாயிட்டு வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளையும் விவாதம் நடத்த மத்திய அரசானது திட்டமிட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.